எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேலஞ்சோட டே 5 ஓகேங்களா. ஸோ சூப்பராக நம்ம சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வெயிட் லாஸ் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எடுத்த டெசிஷனில் வந்து கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, ஸோ ஆல்ரெடி 5 days ஆகிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜேர்னியை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட் 50 days வந்து நீங்கள் டார்கெட் வச்சு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு லைஃப் லாங் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நோக்கி நீங்கள் போகலாம். உங்கள் உடம்பும் நல்லா ஃபிட்டாக ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதனால் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்ன்றது என்ன, வெயிட் லாஸ்ன்னு எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். ஸோ அதை வந்து ஒன்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதில் ரிசல்ட் பார்த்தவங்களுக்கு தான் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ நானுமே வந்து ஓகே நம்ம ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கோம், நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து என்னால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஓகே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம வந்து ஓரளவுக்கு அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணி நான் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் டார்கெட் வச்சு வந்தது 60s வந்துடணும் எப்படியாவது. ஸோ அப்படின்னு தான் டார்கெட் வச்சு என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு ஓகே என்னோட ஹைட்டுக்கான ஐடியல் வெயிட் என்ன, அந்த வெயிட் நான் ரீச் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அழகாக ஃபிட்டாக இருக்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு கான்ஷியஸ் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதனால தான் வந்து ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலரோட டார்கெட் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 4 kg 5 kg அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சேலஞ்ச், இந்த 50 days சேலஞ்சை வந்து ஃபோக்கஸ்டாக சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணாவே நீங்கள் வந்து உங்கள் டார்கெட் வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ ஒரு சிலர் வந்து 80 kgs 90+ வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த 50 days ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா உங்கள் பாடி டைப்புக்கு உங்களால் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும், ஸோ எந்த மாதிரி ஃபுட்லாம் உங்களுக்கு அக்செப்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே இந்த 50 daysல நான் இவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கேன், ஒரு 5 kg 6 kg குறைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 20 kg குறைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் ஒரு 4 months இல்லை 6 months டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் உங்கள் டயட்டை பொறுமையாக ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கே அது பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஹாப்பியாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் யோசிக்கணும். ஒன்ஸ் இறங்கிட்டோம் அப்படின்னா அடிச்சு நவுத்திடணும், எதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவாக மோட்டிவேட்டடாக நம்ம சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கொஞ்சமாக இருக்கலாம், ஸோ எனக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் நிறையா தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ராக்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப வந்து ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாமா? உட்காந்து விளையாடு. ஓகே, இந்த பாஸ்ட் 4 days நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணலைன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ டெய்லி எதுனா ஒரு வேலை, சம்டைம்ஸ் ஒரு சில டேஸ்லாம் வந்து 3 வேளையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கல்ச்சருக்கு நம்ம இப்போ போயிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஹேபிட்டை வந்து கொஞ்ச நாளைக்கு குவிட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, பண்ணும்போது இந்த டைமில் நம்ம ஒன்லி ஹோம் ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்.
முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே நான் முன்னாடி நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணுற அந்த ஆப்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒன்லி ஹோட்டல்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஹோம் ஃபுட்டு தான் குக் பண்ணி சாப்பிடுவோம். ஹோட்டலுக்கு போனால் தான் நமக்கு வெளியில் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ அந்த வெளியில் ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வர சோம்பேத்தனப்பட்டே பல நாள் வந்து நமக்கு கிரேவிங்ஸ் இருந்தாலும் ஓகே வீட்டில் இருக்க வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம இருந்திருப்போம். அப்போ வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ட்வைஸு ஈவினிங்கில் போகிறது, டின்னர் போகிறது, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் வந்து வெளியில் சாப்பிட்ற பழக்கமாக இருந்தது. எப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்ததோ அது வந்து நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே எல்லாம் கிடைக்குது. இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபுட்டெல்லாம் தாண்டி நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, நிறைய யூடியூப்பில் பார்க்குறது, நிறைய ரிவ்யூஸ் போடுறாங்க, நிறைய இந்த மாதிரி ஃபுட் இங்கே கிடைக்குது, இது நல்லா இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறையா பார்க்கும்போது அது எல்லாமே நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை வருது. அது வந்து பேசிக் நார்மலான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அது வந்து அதிகமாகிடக்கூடாது. இப்போ ரீசன்ட் டேஸில் அது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏதோ ஒரு நாள் நம்ம போய் அதை டேஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அது ரொம்ப நல்ல விஷயம் தான். நம்ம இப்போ இருக்க இப்போ இருக்க காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே போனால் தான் வந்து நம்மளும் வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுத்து ஸ்மூத்தாக நம்ம லைஃப் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை நான் அந்த மாதிரி தான் இருப்பேன், நான் வெளியில் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இப்போது நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை பூமர்னு சொல்லிடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அதுலேயும் ஒரு லிமிட் இருக்கணும். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா கொஞ்ச நாளைக்கு பாஸ் பண்ணி வைங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, பாஸ் பண்ணி வைங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ள அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ உங்கள் ஜேர்னியை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் உங்களோட டார்கெட் வெயிட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடில் நம்மளால் ஓட முடியும். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. ஸோ அதிலே வந்து ஒரு லிமிட் தெரிஞ்சு அதிலே ஒரு ஹெல்த் கான்சியஸோடு நம்ம அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டெய்லி ஒரு வேளை 2 வேளை வெளில ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் நமக்கு நீட் இருந்தால் மட்டும், நம்ம உண்மையாகவே ஒர்க் அதிகமாக இருக்குது, குக் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆர்டர் பண்ணலாம். அதுலேயே வந்து ஹெல்த்தியாக அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து பாஸ் பண்ணி வைங்க. இதுதான் நான் மெயினாக வந்து சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிட் நைட் கிரேவிங்ஸ். இப்போ அது வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ மிட் நைட் கிரேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. மிட் நைட் ஈட்டிங்கு, லேட் நைட் ஈட்டிங்கு, ஸோ எந்த டைமில் வேணால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே ப்ளஸ்ன்றது யாருக்கு? இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, லேட் நைட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முன்னாடிலாம் ஃபுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம ரெகுலராக டே டைம் ப்ராப்பரான ஃபுட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈவினிங் வந்து ஒரு டயர்ட்னஸ்க்காக உட்காந்து நம்ம டிவி சீரியஸ் பார்க்குறது, இல்லை மூவிஸ் பார்க்குறது. முன்னாடியில் என்ன இருந்தது? வெறுமனே சேனல்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ ஒரு சாப்பிட்ற டைமில் ஒரு 4-5 சீரியல் பார்ப்போம், அப்படியே ரிலாக்ஸாக ஒரு எதனா சாங்ஸ் பார்க்குறது, எதனா டிவியில் போடுற மூவிஸ் வந்து பார்க்குறது, தூங்கிடுறது, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தோன்னா நிறையா வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு, நிறைய ஆப்ஸ் வந்துடுச்சு. அதில் வந்து நமக்கு எனி டைம் வந்து மூவிஸ் பார்க்க முடியும். நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம முன்னாடிலாம் தமிழ் லாங்குவேஜ் அப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து நமக்கு லாங்குவேஜ் புரியுதோ இல்லையோ, ஜஸ்ட் சப்டைட்டில் வச்சு ஆல் லாங்குவேஜ் மூவிஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா நிறைய வெப் சீரிஸ் வந்தது. இப்போ நீங்கள் வந்து சாப்பிடும்போது ஒரு சீரியல்லாம் அவனே தொடரும் போட்டு முடிச்சிருவான். நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீரிஸ்ன்றது அப்படி இல்லைங்களா? ஸோ ஒரு எபிசோட் பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கும்போது நைட் ஃபுல்லாக உட்காந்து சீரிஸ் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது, அது வந்து இப்போ ரொம்பவே வந்து ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வீக் டேஸ் 5 டேஸும் வந்து பிஸியாக போகுது. அது இவங்க வந்து பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க. ஸோ கிட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஜாப் போகணும், அவங்களுக்கு வந்து நைட்டில் பெருசாக டைம் இருக்காது. ஸோ பேச்சுலராக இருக்கிறவங்க வந்து இதை டெய்லியுமே லேட் நைட் மூவிஸ் பார்க்குறது, லேட் நைட் தூங்கி எந்திரிக்கிறது, அது வந்து ஒரு அன்ஹெல்தியான ஹேபிட்டு. ஸோ அந்த ஹேபிட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இப்போ நைட் ஃபுல்லாக முழிக்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஒரு பசி வரும். அப்போது ஒரு நாளைக்கு ஆல்ரெடி பகலில் ஒரு 3 மீல் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நைட்லேயும் 1 மீல் 2 மீல் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும்? இன்னும் பயங்கரமாக கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆகும், பயங்கரமாக வெயிட் போடுவீங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஒபீஸா வந்து நிறைய பேர் வந்து நல்லா ஒபீஸாக இருக்கீங்க. அதில் ஒரு சிலர் வந்து ஹெல்த் கான்சியஸாகவும் இருக்காங்க. ஸோ டெய்லி ஜிம் போய் அவங்க சாப்பிட்ட கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அதுவாக சரியாயிரும் அப்படின்றவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு பாஸ் பண்ணி வைங்க. உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஏதோ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு ஒரு விஷயம் அதிகமாக கிடைக்குதுன்னா அதை நம்ம அனுபவிக்கும் போது அது ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு
இந்த அளவுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஓரளவுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டா நம்ம எப்படி மறுபடியும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிரும். இப்போ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்றக்கா டெய்லி ஒரு 2 hours வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஐடியல் வெயிட்டோ இல்லை டார்கெட் வெயிட் ரீச் பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து இப்போ 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து குறைஞ்சது ஒரு ½ an hour வாக்கிங்கு, ஒரு 10 to 20 minutes வந்து ஒரு இன்டென்சிவாக ஒரு ஹோல் பாடி ஒர்க் அவுட்ஸ் வந்து டெய்லி பண்ணுற ஒரு ஹேபிட் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ இந்த வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு நாள் லேட் நைட் சாப்பிட்டாலோ, ஸோ எக்ஸசைஸ் எதுனா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டாலும் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகிரும். ஸோ மெயின்டெனன்ஸில் ஜஸ்ட் 2 kg 3 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அது வந்து நீங்கள் அப்பப்போ ஒரு சின்ன பாஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு 1 month 2 months வந்து ஒரு ப்ராப்பரான ஹெல்தி ஹேபிட்டு அப்படின்றத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கண்ட்ரோல் நமக்கு வந்துட்டாவே வந்துட்டு நம்ம வந்து சூப்பராக நம்ம பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வச்சுருங்க. வெளில ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது, லேட் நைட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, மிட் நைட் கிரேவிங்ஸ்க்கெலாம் நோ சொல்லிடுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்ச நாள் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்க போகிறேன், நல்லா சாப்பிட போகிறேன். முடிஞ்சளவு உங்கள் ஈட்டிங் வினோ வந்து மார்னிங் 6 to evening 6 ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இது வந்து ஒரு லைஃப் லாங் ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். எர்லியராக டின்னர் சாப்பிட்டு பழகுங்க, அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான டிப்ஸு. தெரியல, என் மைண்டில் என்ன தோணுச்சோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ அது நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு டெய்லி உங்கள் ரொட்டீன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க உங்களோட ரொட்டீன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் பர்டிகுலராக வந்து இந்த டாபிக் பற்றி பேசணும், ஸோ வெயிட் லாஸ் டைமில் வந்து நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதுனா எதை பற்றியாக தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் நான் உடனே அடுத்த நாளே பேசிடுவேன். சப்போஸ் அதை பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் நானும் நிறைய கலெக்ட் பண்ணி அதை பற்றின ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பராக ஒரு இன்ட்ராக்டிவாக நம்மளோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஃபோக்கஸ்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பாப்பா கேட்டுட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு பாப்பா வச்சுட்டே தான் நான் வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ பேக்ரவுண்டில் லைட்டாக அவள் பேசியிருப்பா. ஸோ அந்த நாய்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ பவர் அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை, அவளால் தூங்கவும் முடியலை. ஸோ டைவர்ட் பண்ணுறதுக்கு டிவி ரைம்ஸும் போட்டு விட முடியலை. ஸோ அதனால தான் வந்து கூட வச்சுட்டே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சளவு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் டயட்டை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க, ஹாப்பியாக ஃபாலோ பண்ணுங்கள், மோட்டிவேட்டடாக இருங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னை இமிட்டேட் பண்ணுறா. எப்படி இருக்கீங்க கேட்டேன்ல, ஸோ அதுவும் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுறா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா Day 5. ஓகேங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சண்டேவோட ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக சண்டேன்னு பார்த்தாவே நம்ம எல்லார் வீட்லேயுமே ரொம்ப நல்லா குக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நாங்களும் நேற்று ஃபுல்லாக சீ ஃபுட் தான் குக் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஸோ ப்ரோட்டீன் ரிச் தான், நல்லா ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ்ஷு, ப்ரானு இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து மீல் பிளான் பண்ணியாச்சு. மார்னிங் தான் வந்து பொங்கல் எடுத்துக்கிட்டேன். பொங்கல் வந்து கலோரி அதிகம் தான், பட் இட்ஸ் ஓகே. ஆஃப்டர்நூனு டின்னரில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து பாஸ்ட் டேஸில் பண்ண வெயிட் இன்க்ரீஸ் ஆகாத அளவுக்கு வந்து பிளான் பண்ணி நேற்று ஃபுட் எடுத்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து நான் கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ யூஸ்வலாக சண்டே வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்ம சீட் பண்ணாலுமே அதுலேயும் ஓரளவுக்கு அளவு வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ பாஸ்ட் டேஸாக நம்ம கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுற டயட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகாத அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராலாக ஸ்வீட்டோ ஐஸ்கிரீமு அந்த மாதிரி எந்த விஷயமே எடுத்துக்கல. ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, மேபி கொஞ்சம் கலோரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ பார்க்கலாம் இன்னும் நெக்ஸ்ட் வர வீக்கெண்ட்ஸ்லலாம் அதையும் வந்து ப்ராப்பராக எடுத்துக்க முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சளவு ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்னென்ன ஃபுட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? சண்டே மார்னிங் ஆகிட்டாவே எனக்கு ஒரு மாதிரி ஜாலி ஆயிருங்க. ஸோ மற்ற எல்லா நாளுமே நம்ம மார்னிங் எழுந்ததும் வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ காஃபி டீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறுத்திடுறோம்ல. ஸோ சண்டே வந்து எப்போவுமே நான் மார்னிங் எழுந்ததும் கொஞ்சமாக வந்து காஃபி எடுத்துப்பேன். ஸோ அது எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ எப்போவும் போல் காஃபி வந்து கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி ரிலாக்ஸாக டெரஸில் உட்காந்துட்டு அப்படியே சன்ரைஸ் அப்போ தான் ஆச்சு பார்த்துட்டே குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காஃபி தான் குடித்தேன். ஸோ ஜூஸ் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து பொங்கல் சாம்பார் வந்து எடுத்துக்கிட்டேன். டயட் டைமில் பொங்கல் பூரியெலாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு நாள் தானே, ஸோ கொஞ்சமாக வந்து குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச்சு தான். எல்லோரும் வீட்டில் மாதிரி எங்கள் வீட்டிலேயே நல்ல நான்வெஜ். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்டு தான். மீன் குழம்பு, அப்புறம் எறா தொக்கு. ஸோ கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு மீன் குழம்பு எடுத்துருக்கேன். குழம்புல இருக்க மீன் ஒரு பீஸும் ஃப்ரை ஒரு பீஸும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து ப்ரான்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து சீ ஃபுட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறாலையும் சரி மீன்லையும் சரி ப்ரோட்டீன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிளேட் தான். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து ஒரு புடி செம்மையாக சாப்பிட்டு வரேன். இப்போ எங்கே வந்திருக்கணுமோ, நாங்கள் வந்து டிமார்ட் ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏரியாவில் வந்து இப்போ தான் மாதவரம் ரவுண்டானா பக்கத்தில் டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, நம்மளும் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணலாம் இன்றைக்கி. ஓகே, ஷாப்பிங் போயிட்டு கடையில் அவ்வளோ கூட்டங்க. உள்ள வீடியோ கூட எடுக்கலாம்னு நினச்சேன், எதுவுமே பண்ண முடியலை. ஸோ தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரைக்கும் அரௌண்ட் 6:45 ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு லஞ்சுக்கு பண்ண மீன் குழம்பு வச்சு ஒரே ஒரு தோசை வந்து எடுத்து டின்னர் ஃபினிஷ் பண்ணியாச்சு.